நம்ம எந்த உணவு சமைச்சாலும் குயிக்காக சமைச்சு முடிச்சிடணும். ஒரு கொஞ்சம் நேரம் தான் எடுத்துக்கணும். அதிகபட்சம் அரை மணி நேரம் தான் எடுத்துக்கணும். அதுக்கு மேலே ரொம்ப நீட்டி முளைக்கிட்டு இப்போ ஒரு நாள் இட்லி பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணுறாங்க, முதல் நாள் மாவு அரைக்கிறாங்க. அரை மணி நேரம் 1 மணி நேரம் மாவு அரைப்பாங்க. அப்புறம் அதை ஊற வச்சு என்னென்னோ பண்ணி தான் அந்த ப்ராசஸ் முடிஞ்சு மறுநாள் இட்லியை வைப்பாங்க. அப்படி தானே? அதுக்கு வேறு சட்னி வேறு அரைப்பாங்க, சாம்பார் வேறு வைப்பாங்க. இப்படி ரொம்ப கஷ்டப்படக்கூடாது. எந்த உணவு பண்ணாலும் சரி அது எளிதாக இருக்கணும். அதான் எளிமையான உணவு. உணவுங்கிறது எது எளிமையான உணவுனாக்கா எளிதாக தயார் செய்யக்கூடிய உணவு தான். குறுகிய நேரத்தில் தயார் செய்யக்கூடிய உணவு தான் எளிமையான உணவு. அந்த உணவு தான் நமக்கு நன்மை செய்யும். நீங்கள் பயங்கர கஷ்டப்பட்டு பண்ணுற இட்லி அல்லது பூரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு நோயை தான் தரும். எளிமையான உணவு தான் நமக்கு நன்மையை தரும். அப்படி இருக்கும்போது ஒரு உணவை நீங்கள் தயார் செய்யும்போது நீங்கள் கொஞ்ச நேரத்தில் நம்ம தயார் செஞ்சிடணும். ஏன் உணவை சமைக்கும்போது நம்ம அதிக நேரம் எடுத்துக்கக்கூடாதுன்னா, அப்போ தான் நமக்கு சமைக்கிறதுங்கிறது எளிது அப்படிங்கிற அந்த கருத்து நமது மனதில் பதியும். ஈஸியாக சமைக்கலாம் அப்படிங்கிற கருத்து நம்ம மனதில் பதியும். சும்மா மணிக்கணக்காக செலவு செஞ்சு நம்ம சமைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், சமைக்கிறது நம்ம டெய்லி கடைபிடிக்க முடியாது. ஏன் பெரும்பாலான மக்கள் சமைக்கிறதில்ல, பெண்கள்கிட்ட அந்த வேலையை விட்டுட்டாங்க அப்படின்னா, பெண்கள் என்ன பண்ணுறாங்க, கஷ்டப்பட்டு சமைக்கிறாங்க. அதாவது ஒரு உணவு பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. காய்கறியாக நறுக்குவாங்க, மசாலா அரைப்பாங்க, அதை பண்ணுவாங்க, இதை பண்ணுவாங்க, மணிக்கணக்காக எடுத்துப்பாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் வேறு சமைக்கிறாங்க. அப்போ அதை பார்க்குற அந்த வீட்டில் உள்ளவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சமைக்கிறதுனா அவ்வளோ கஷ்டம் போலுக்கு, இவ்வளோ நேரம் ஆகும் போலுக்கு. அப்போ அதனால தான் பெண்களை சமைக்கிறதே அவங்க கையில் ஒப்படைச்சிட்டாங்க. முழு நேர வேலையும் நீங்கள் சமைக்கிற வேலையை பாருங்கள், நாங்கள் வேறு வேலையை பார்க்குறோம், அதனால் எங்களாலலாம் முடியாது, இவ்வளோ நேரம் எங்களால் சமைக்க முடியாது, இவ்வளோ நேரம் செலவழித்து எங்களாலலாம் சமைக்க முடியாது, அதனால் நீங்கள் அந்த வேலையை பார்த்துக்கோங்க, சமைக்கிற வேலையை நீங்கள் பார்த்துக்குங்க, வேறு வேலையை பணம் சம்பாதிக்கிற வேலையை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சமைக்கிறதுக்காக பெண்களை அடிமைப்படுத்தின காரணம் சமைக்கிறதுக்காக அதிக நேரம் செலவழித்தது தான் காரணம். ஏன் அதிக நேரம் செலவழித்தாங்க? ஏன்னா அவங்கவுங்களுக்கு தேவையான உணவை சமைக்கிறதா இருந்தால் நம்ம அரை மணி நேரத்தில் முடிச்சிடலாம். ஆனால் இது அடுத்தவங்களுக்கு தேவையான உணவுகளை சமைக்க வேண்டிய பொறுப்பு பெண்கள்கிட்ட வந்ததுனால அவங்க என்ன பண்ணுவாங்க, மற்றவங்கள திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப சுவை எல்லாம் சேர்த்து அப்படி இப்படி சேர்த்து ஒரு சுவையான ஒரு உணவை தயாரிக்கிறதுக்காக அவங்க நிறைய நேரம் எடுத்துக்கிட்டாங்க. மற்றவங்ககிட்ட பாராட்டு வாங்கணும், அது ஒன்று. இப்போ ஒரு பெண்களும் என்ன பண்ணுறாங்க, மற்றவங்களுக்கு தேவையான உணவு சமைக்கிறதுக்காக அரை மணி நேரம் மட்டுமே எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அதை பார்க்குறவங்க அந்த வீட்டில் உள்ள மற்றவங்களை பார்க்கும்போது இவ்வளோ தானே சமையல், இதை நாங்களே பண்ணிப்போமே இப்போது அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். இப்போ பெண்கள் சமைக்கிறாங்கன்னா இதில் எப்படி இந்த குழம்பெல்லாம் சமைக்கிறாங்க, எப்படி இவங்க இந்த மீன் குழம்புக்கு இதெல்லாம் போடணுங்கிறத எப்படி நினைவு வச்சுருக்குறாங்க, கறி குழம்பாக இருந்தால் அதுக்கு என்னென்ன மசாலா சேர்க்கணும், என்னென்ன மசாலா பொருட்கள்லாம் சேர்க்கணும் அப்படிங்கிறத இவங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். இவங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழம்பு வைக்கிறாங்க, எந்த புக்கையும் பார்க்கல, ஆனால் மனசுக்குள்ளே இவங்க எல்லாத்தையும் வச்சுக்கிறாங்க. இன்றைக்கி என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, அல்லது அப்பப்போ வேறு பலகாரம் வேறு சொல்கிறாங்க. எப்படி இந்த பெண்களுக்கு இந்த மாதிரியான இதெல்லாம் வருது? அப்போது ஒரு புரியாத புதிராக தான் இருக்குது. சமையலுங்கிறது எளிதாக இல்லை, எல்லோரும் கற்றுக்கிற மாதிரி இல்லை. எல்லோரும் கற்றுக்கிற மாதிரி பெண்கள் சமையலை பண்ணலை, அது ஒரு தொழில் செய்கிற மாதிரி பண்ணிக்கிறாங்க. ஒரு தொழில்னால் எப்படின்னாக்கா, நீங்கள் இப்போ என்ன தான் ஒரு பஸ்ஸில் போகிறீங்க, டிரைவர் ஓட்டுறதை நீங்கள் என்ன தான் பார்த்தாலும் உங்களால் டிரைவர் அந்த வண்டியை ஓட்ட முடியாது. பார்த்துக்கிட்டே இருந்தால் உங்களால் வண்டி ஓட்ட முடியாது, பார்த்தே கற்றுக்க முடியாது. வண்டி ஓட்டுறதை, டிரைவர் ஓட்டுறதை நீங்கள் நாள் முழுக்க பார்த்தாலும் உங்களால் பார்த்துட்டே இருந்தால் மட்டும் வண்டியை கற்றுக்க முடியாது, ஓட்ட கற்றுக்க முடியாது. அது மாதிரி தான். ஆனால் ஒரு விஷயம், எளிதான விஷயம் என்னவாக இருக்கணும்னா, நீங்கள் பார்த்தாலே கற்றுக்கணும். ரொம்ப நேரம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு எளிதான விஷயம் எப்படி இருக்கணும்னாக்கா, சும்மா ஒரு 5 நிமிஷம் பார்த்தாலே அதை நீங்கள் பார்த்த உடனே கற்றுக்கணும். அவங்க சொல்லிக் கொடுக்கவே தேவையில்லை. அதுதான் ஒரு உண்மையான கல்வி அப்படின்னு சொல்லலாம். எந்த விஷயத்தை கற்றுக்கிறதா இருந்தாலும் ஒருத்தர் சொல்ல வேண்டியதெல்லாம் தேவையில்லை. இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. தேர்வெல்லாம் வைக்க தேவையில்லை. பரீட்சைலாம் வச்சு மார்க் போட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த அளவுக்கு ஒரு கற்றுக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அது கடினமான விஷயங்கள் அது. ஆனால் ஒரு இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே உள்ள எந்த ஒரு நடைமுறையும் பார்த்தா 5 நிமிஷத்தில் கற்றுக்குவாங்க. அந்த அளவுக்கு அவங்க செய்கிற வேலை எல்லாம் எளிதாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் பார்ப்பாங்க, உடனே அதுபோல் செஞ்சுருவாங்க. அந்த அளவுக்கு அது எளிதாக இருக்கும். அப்படிப்பட்ட வேலைகளை தான் அவங்க செய்வாங்க. அப்போது ஒரு உணவு தயாரிக்கிறது, வீட்டில் நம்ம உணவு தயாரிக்கிறது கூட எப்படி இருக்கணும்னாக்கா, சும்மா ஒரு 5 நிமிஷம் அந்த ஒரு அரை மணி நேரம் உணவு சமைக்கிறாங்களா, அதை பார்த்தாலே போதும். அடுத்த வாட்டி நானே இதை செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கணும். ஆனால் இப்போ நீங்கள் பெண்கள் சமைக்கிறத பார்த்தீங்கன்னா உங்களால் கற்றுக்க முடியாது. ஏன்னா அது ஒரு தொழில் மாதிரி. அது நீங்கள் ஒரு வண்டி ஓட்டுற டிரைவரை ஓட்டிகிட்டு இருக்காரு, அவரை பார்த்துட்டே இருந்தால் உங்களால் வண்டி ஓட்ட கற்றுக்க முடியாது. நீங்கள் முறையாக பயிற்சி எடுக்கணும், பழகணும்,
நிறையா நிறைய காலம் ஒரு 4-5 மாதமாவது பழகினா தான் உங்களால் வண்டி ஓட்ட முடியும். எந்த ஒரு தொழிலுமே அப்படி தான். 4-5 மாதமாவது, 1 வருஷமாவது, 2-3 வருஷமாவது பழகினா தான் அந்த விஷயத்தெல்லாம் கற்றுக்க முடியும். அது மாதிரி தான் பெண்கள் சமையல் செய்கிற முறை எப்படிப்பட்டதுன்னா அந்த மாதிரி தான். அது வந்து இப்போ ஒரு அரை மணி நேரம் பார்த்துட்டா நீங்கள் கற்றுக்க முடியாது. பெண்கள்கிட்டே பயிற்சி எடுக்கணும். அந்த பிள்ளைகள் வந்து பெண்கள்கிட்ட ஒரு 2-3 வருஷமாக பயிற்சி எடுத்தால் தான் அந்த பிள்ளைகளால் சமைக்க கற்றுக்க முடியும். அப்போ அதனால தான் அது அவ்வளோ கடினமானதாக இருப்பதால் தான் வீட்டில் பெண்கள் சமைக்கிறாங்கள அந்த சமையலை யாருமே கற்றுக்கிறதே கிடையாது. யார் கற்றுக்கணுமோ அவங்க தான் கற்றுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். பெண்கள் தான் கற்றுக்கணும். பெண்களுக்கு தான் அந்த அம்மா கற்றுக் கொடுப்பாங்க. அப்பப்போ நீ காய்கறி நறுக்கு, நீ ஒரு குழம்பு வை இன்றைக்கி அப்படி இப்படின்னு பல வருஷம் கற்றுக் கொடுத்து தான் ஒரு பெண் குழந்தைய ஒரு அம்மா தேர்ச்சி அடைய செய்கிறாங்க. அப்போ சமையலுங்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கிறதுனால தான் ஆண்கள் அந்த வேலையை செய்யாமல் விட்டுட்டாங்க. அப்போது ஆண்களும் சமைக்கணும் அப்படின்னா, எல்லாருமே இந்த உலகத்தில் சமைக்கணும் அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரே வழி பார்த்த மாத்திரத்தில் கற்றுக்கணும். அரை மணி நேரத்தில் ஒரு உணவை செஞ்சு முடிச்சிடணும். ஒரு உணவை செய்கிறத பார்த்த ஓ இதுதான் விஷயமா, அப்போ இது நம்மளே செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அது எளிதாக இருக்கணும். அப்போ தான் எல்லாருமே கற்றுப்பாங்க. இந்த கஷ்டப்பட்டு சமைக்கிறாங்கல்ல, அது எல்லாமே பெண்களுக்கு ஆப்பு தான். பெண்ணடிமைத்தனத்தை தான் தீவிரப்படுத்தும். கஷ்டப்பட்டு சமைக்கிற முறையினால் அந்த வீட்டில் உள்ள யாருமே அந்த உணவை சமைக்கிற வேலையை கற்றுக்கவே மாட்டாங்க. அப்போ வேறு என்ன பண்ண, வேறு வழி இல்லாமல் பெண்கள் தான் சமைச்சாகணும். அப்போ ஒரு வீட்டில் உள்ள எல்லாருமே சமைக்க கற்றுக்கிட்டாங்கனாக்கா, சமையல் தெரிஞ்சிருக்கணும், சமைக்க கற்றுக்கணும் அப்படின்னா, அப்போ அந்த வீட்டில் வந்து பெண்கள் அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த ஒரு அம்மா வந்து வெளியில் போயிருக்காங்க அப்படின்னா, சரி நம்மளே வந்து நம்ம ஒரு உணவை தயாரிச்சிருவோம், சமைச்சிருவோம் அப்படின்னு எல்லாருமே பண்ணுவாங்க. யாருக்குமே அந்த வீட்டில் உள்ளவங்க யாருக்குமே சமைக்க தெரியாது. அப்படிங்கும்போது அந்த பெண்ணை சார்ந்து தான் இருப்பாங்க. யார் அந்த வீட்டில் யார் சமைக்கிறாங்களோ அவங்கள சார்ந்து தான் இருப்பாங்க. அவங்க எங்கேயா வெளியே போயிட்டு வருவாங்க, வந்த உடனே சமைச்சு தருவாங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு காத்திருப்பாங்க. இதெல்லாம் பெண் அடிமைத்தனத்துக்கு எதிரானது. அதாவது பெண் அடிமைத்தனத்துக்கு வலு சேர்க்கக்கூடியது. அதாவது சமையல் கலையை வந்து கஷ்டமாக பண்ணுறோம்ல, அதாவது கஷ்டப்பட்டு சமைக்கிறோம்ல. இப்போ பிரியாணி சாப்பிட்றாங்க, ஆனால் பிரியாணி எப்படி சமைக்கிறாங்கன்னு தெரியுமா? தெரியாது. சாம்பார் வைக்கிறாங்க, சாம்பார் எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு தெரியுமா? தெரியாது. வத்த குழம்பு வைக்கிறாங்க, வத்த குழம்பு எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு தெரியுமா? தெரியாது. அப்போது ஒரு விஷயம் வந்து தெரியாமலே அவங்க எதை செஞ்சிட்ருக்காங்க. அதனால தான் சமைக்கிறது ஒரு ஆள் அப்படிங்கிறதாயிடுது. சமைக்கிறது பெண்களுடைய பொறுப்பில் போயிடுது. அது ஒரு ரகசியமாகவே வச்சுருக்காங்க. பெண்கள் வந்து அதை நாங்கள் மற்ற எல்லாருக்குமே சொல்லியே கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு ரகசியமாகவே வச்சுருக்காங்க பெண்கள்லாம் அந்த வேலையை, சமையல் வேலையை. அப்புறம் எங்களை சமைக்கிறதுக்காகவே அடிமைப்படுத்துகிறாங்கன்னு வேறு சொல்ல வேண்டியது. அது தெரியாமல் கூட தான் பண்ணுறாங்க. அதாவது இப்படி தான் சமைக்கணும், அவங்க தெரிஞ்சால் பண்ணுறாங்க. கஷ்டப்பட்டு சமைச்சா தான் யாரும் அதை கற்றுக்க மாட்டாங்க. நம்மக்கிட்ட அந்த பொறுப்பு இருக்கும், நம்ம வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, வீட்டிலேயே உட்காந்துக்கலாம், மத்தியானம் சீரியல் பார்க்கலாம் அப்படின்னு அவங்க இதெல்லாம் பிளான் பண்ணிலாம் பண்ணுறதில்ல. அவங்க செய்கிறாங்க, அதில் அவங்களுக்கு நிறைய சௌகரியங்கள் சலுகைகள்லாம் கிடைக்குது. அதனால் வந்து ஒரு பெண்களை வந்து சமையல் கட்டிலேருந்து விடுவிக்கணும், சமையல் பொறுப்புலேருந்து இந்த உலகத்தில் உள்ள பெண்களை அத்தனை நேரம் விடுவிக்கணும் அப்படின்னா, அப்படி நினைக்கிற ஆண்கள் பெண் அடிமைத்தனத்துலேருந்து என் பிள்ளைகள் விடுபடணும், நான் தான் இப்படி இருந்துட்டேன், என் பிள்ளைகளாவது ஒரு ஆண் சர்வாதிகார மனப்பான்மையோடு இருக்கக்கூடாது, பெண்களை அடிமைப்படுத்தக்கூடாது அப்படின்னா அந்த உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து சமையல் கலையை கற்றுக் கொடுங்க. அந்த சமையல் கலை எப்படி இருக்கணும்னா எளிதாக இருக்கணும். அதாவது என்ன சமைக்கிறோம், நீங்கள் வைக்கிற சமையலுக்கு நீங்கள் பேரே வைக்கக்கூடாது. சும்மா அரை மணி நேரம் நீங்கள் இன்றைக்கி சமைக்கிறத நாளைக்கு சமைக்கணும்னு அவசியமே கிடையாது. இதுதான் அதாவது வத்த குழம்பு, இதுக்கு பேர் வைப்பாங்க. ஏன்னா திரும்ப காலங்காலமாக அந்த வத்த குழம்பு வச்சுக்கிட்டே இருப்பாங்க, சாம்பார் வச்சுக்கிட்டே இருப்பாங்க, தயிர் சாதம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் புதுசாக சமைக்கணும். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறீங்கன்னே உங்களுக்கே அதுக்கு என்ன பேரெல்லாம் வைக்க தேவையில்லை. ஆனால் பிளான் இருக்கும், இதை சமைக்கலாம், ஒரு திட்டமிடல் இருக்கும் மனசுக்குள்ளே. இப்போ உதாரணத்துக்கு நான் நேற்று என்ன சமைத்தேன் அப்படின்னா, சுரைக்காய் அப்புறம் வந்து அதில் கடலைப்பருப்பு முதல்ல எண்ணெயை ஊற்றிட்டு கடலைப்பருப்பெல்லாம் போட்டு வெந்தயம் கொஞ்சம் சீரகம்லாம் போட்டுட்டு அதில் வந்து சீரகம் அப்புறம் கொஞ்சம் வறுத்த வேர்க்கடலை இருந்து அதையும் போட்டுட்டு அப்புறம் வந்து சுரைக்காய் வெட்டி வச்ச சுரைக்காய் அதை போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கினேன். அதில் கொஞ்சம் உப்பு போட்டேன், மஞ்சள்தூள் போட்டேன், வதக்கி அப்படியே இறக்கிட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூண்டும் ஒரு 4-5 பூண்டு போட்டேன் ஆரம்பத்தில். இதுதான் முடிஞ்சு போச்சு. இப்போ இது நேற்று. இன்றைக்கி நான் என்ன பண்ணேன், நேற்று இந்த மாதிரி சுரைக்காய் கூட்டு நான் ரெடி பண்ணி சாப்பிட்ட பிறகு பார்த்தா எடை கொஞ்சம் நல்லா குறைஞ்ச மாதிரி இருந்தது. ஒரு கிலோ 2 கிலோ குறைஞ்ச மாதிரி இருந்தது. இப்போ இன்றைக்கி நைட்டு நான் என்ன பண்ணேன், நேற்று அதே சுரைக்காய் வெட்டி போட்டு அதில் வந்து மக்காச்சோளம் வாங்கிட்டு வந்துட்டேன். சரி இதில் மக்காச்சோளம் போடலாமே அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை வந்துடுச்சு. வேர்க்கடலை போடுறோம்ல, அதுக்கு பதிலாக மக்காச்சோளம் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு மக்காச்சோளத்தை ஒரு 3 இது கடையில் பச்சையாக வாங்கிட்டு வந்துட்டு அதில் பாதி மக்காச்சோளம், ஒரு கால்வாசி சுரைக்காய், இது ரெண்டையும் அதை மக்காச்சோளத்தை உதிர்த்து போட்டு
சுரைக்காவை வெட்டிட்டு தோலெல்லாம் சீவிட்டு வெட்டி போட்டேன். அப்புறம் வந்து எண்ணெய் ஊற்றி அதே கடலைப்பருப்பெல்லாம் போட்டு வெந்தயம் சீரகம் விட்டு தாளிச்சிட்டு அதில் வந்து சுரைக்காய் துண்டு அப்புறம் வந்து மக்காச்சோளம் அதையும் போட்டுட்டு அதில் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மஞ்சத்தூள்லாம் போட்டு வதக்கிட்டேன். உப்பு போட்டேன், பெருங்காயத்தூள் போட்டேன், வதக்கி அதை இறக்கி சாப்பிட்டாச்சு. சூப்பராக இருந்துச்சு. அரை மணி நேரத்தில் தயார் பண்ணிட்டேன். அப்போது பாருங்கள், இப்படி என்னால் ஒவ்வொரு நாளும் புது புது டிஷ் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பேன். நான் வந்து ஏதோ சமைக்க தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி சமையல் வந்து எனக்கான சமையல். இது வந்து எனக்காகவே நான் செய்கிற சமையல். இது நான் மற்றவங்களுக்கு கொடுப்பேன். ஆனால் எனக்காகவே இது நான் செஞ்சுக்கிற சமையல், எனது உடம்புக்கு இது நல்லது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் பண்ணக்கூடிய சமையல். இது மாதிரி சமையலை நான் தினமும் எனக்கு 2 சமையல் நேற்று பண்ணுற மாதிரி நான் இன்றைக்கி பண்ண மாட்டேன். இல்லை நேற்று பண்ணுற மாதிரியே கூட நான் இன்றைக்கி பண்ணுவேன். ஆனால் நான் வந்து எப்போதும் அப்படி திரும்ப பண்ண மாட்டேன். நேற்று பண்ணுற மறந்துடுவேன். புதுசாக வேறு என்ன பண்ணலாம் அப்படி தான் யோசிப்பேன். அல்லது ஒரு சிறந்த உணவு இன்றைக்கி சாப்பிட்டது ரொம்ப அருமையாக இருந்தது. மக்காச்சோளமும் சுரைக்காய் துண்டு அது போட்டு அதில் வந்து கடலைப்பருப்பு தண்ணியெல்லாம் ஊற்றலை, கடலைப்பருப்பு எண்ணெய்லாம் போட்டு தாளித்து அதை வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு தாளித்து பெருங்காயத்தூளும் போட்டு தாளித்து அப்புறம் பெருஞ்சீரகத்தூள் அதையும் போட்டேன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இன்றைக்கி. அதனால் இதே டிஷ்ஷை நான் அடிக்கடி பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்படி நான் புதுசாக நான் பண்ணிகிட்டே போவேன். அது வந்து எனக்கு அதுக்கு எண்ணிக்கை அளவே கிடையாது. இவ்வளோ தான் எனக்கு தெரியும், இதுக்கு மேலே என்னால் போக முடியாது, இதுக்கு மேலே என்னால் புதுசாக எதையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. டிஷ் எத்தனை சமையல் இருக்குது, எத்தனை உணவுகளை நம்ம சமைக்க முடியும், எத்தனை உணவுகளை நம்ம வந்து சமையல் உணவுகளை கண்டுபிடிக்க முடியும்னா அதுக்கு அளவே கிடையாது. அது கோடிக்கணக்கானது கூட இருக்கும். நம்ம கோடிக்கணக்கானது நம்ம வாழ்க்கையில் பண்ண முடியாது. ஆனால் கோடிக்கணக்கான நம்ம கற்பனைக்கு அளவே கிடையாது, பஞ்சமே கிடையாது. ஆனால் பாருங்கள், அப்படி இருக்கும்போது நான் தினம் எனக்கு புதுசாக ஏதாவது சமைக்க முடியும் என்னால் எளிதாக. அதுவும் அரை மணி நேரத்தில் நான் பண்ணிட்டு போயிடுவேன். கொஞ்சம் ரொம்ப வேகணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 3/4 வெந்தால் கூட போதும், அல்லது அரைவாசி கூட வெந்தால் போதும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அப்போ இந்த மாதிரி என்னால் தினம் ஒன்று அப்படின்னு பார்த்தா கூட வருஷத்துக்கு நான் 360 டிஷ்ஷு நான் ரெடி பண்ணி சாப்பிட்ருவேன், புதுசாக பண்ணிட்டு. இப்போ ஒரு தன்னம்பிக்கை வருது பாருங்கள். சமையலுங்கிறது எனக்கு கேள்விக்குறியாகவே கிடையாது. அது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அப்போ இதனால் ஆரோக்கியமும் வருது. எனக்கு தொப்பை விழாது, நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கும். சுரைக்காயெல்லாம் சேர்த்துக்கிட்டாக்கா நல்ல உடல் சூடு குறையும், செரிமான திறன் அதிகரிக்கும், நீர் சத்து, அது உடம்பு சூடு குறையும். அப்புறம் வந்து வேறு என்னெல்லாம் சொல்கிறாங்க, உப்புலாம் குறையுன்றாங்க, சிறுநீரகத்துக்கு ரொம்ப நல்லதுன்றாங்க. அப்புறம் அடுத்து நிறைய காய்கறிகள் இருக்குது. அடுத்தடுத்து நாளைக்கு நமக்கு என்ன தோணுதுன்னு பார்க்கணும். நாளைக்கு இது சமைக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நாளைக்கு நமது மனநிலைக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்யணும். இதுதான் இதில் உள்ள விஷயம். ஏன்னா இங்கே பாருங்கள், வத்த குழம்புலாம் பார்த்திங்கன்னா இது ஃபிக்ஸடாக எப்போவுமே இருக்கும். வத்த குழம்பு இப்படி 10 குழம்பை வைக்கிறதுக்கு கற்றுப்பாங்க பெண்கள். அவங்க 10 குழம்பு அப்புறம் ஒரு 10 உணவுகளை கற்றுக்கிட்டு அவங்க வீட்டில் அந்த சமையல் வேலை, ஆனால் இதோட அதிகமாக கூட கற்றுக்குறாங்க. இதைத்தான் அவங்க கற்றுக்கிட்டு திரும்ப வத்த குழம்பு பேர் ஏன் வைக்கிறாங்கன்னா திரும்ப அது வைப்பாங்கன்னு அர்த்தம். ஆனால் வந்து நீங்கள் பேரே வைக்க தேவையில்ல. பேர் வைக்கணுன்னா கூட வச்சுக்கோங்க, ஆனால் பேர்லாம் வைக்கணுங்கிற தேவையில்ல. ஏன்னா நீங்கள் புதுசாக போய்கிட்டே இருப்பீங்க. அதனால் வந்து நேற்று வச்சா வத்த குழம்புனா டிட்டோவாக இப்படி தான் இருக்கணும், இதை சேர்க்கக்கூடாது, இதை சேர்க்கணும் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு உணவு தயாரிக்கிறீங்க, அரை மணி நேரத்தில் செஞ்சு முடிக்கிறீங்க, புதுசாக இதை சேர்த்து பார்க்கலாமே, என்ன தான் ஆகுது, பரிசோதனை தான், என்ன தான் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதோட டேஸ்ட் எப்படின்னு ஒரு சமயத்தில் நல்லா வரும், ஒரு சமயத்தில் அந்த அளவுக்கு நல்லா வராமல் போகும். அதனால் என்ன, நாம் தானே சாப்பிட போகிறோம். விருப்பம் இருந்தால் மற்றவங்க கேட்டால் நம்ம கொடுக்க போகிறோம், அல்லது நம்ம கொடுக்குறோம், அவங்க வாங்கி சாப்பிட்டாங்கன்னா பிடிச்சிருந்தா சாப்பிட போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு உணவு சமைக்கும்போது அரை மணி நேரத்தில் சமைக்கணும். அப்போது நாமளே சமைக்கணும். அரை மணி நேரத்தில் முதல்ல பாருங்கள், நாமளே சமைக்கணும். நாம் சாப்பிட்ற உணவை நாமளே சமைச்சு மற்றவங்கள்ட்ட பகிர்ந்து கொடுக்கலாம், மற்றவங்கள்ட்ட கொடுத்து சாப்பிட்ணும். அரை மணி நேரத்தில் சமைக்கணும். நாம் சாப்பிட்ற உணவு தரமானதாக இருந்தால் தான் நம்மளால் சமைக்க முடியும். அரை மணி நேரத்தில் சமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நாம் வந்து மலிவான உணவுகளை சாப்பிடவே கூடாது. நீங்கள் வந்து சோறு, பூரி, பொங்கல் இந்த மாதிரி உணவுலாம் சாப்பிட்டுட்டு நான் சொல்கிற மாதிரி உங்களால் சாப்பிட முடியாது. நீங்கள் அதுக்கு அடிமையாக இருந்தீங்கன்னா இதை உங்களால் சாப்பிட முடியாது. ஏதாவது ஒன்றுக்கு தான் நீங்கள் அடிக்டாக இருக்கணும். நீங்கள் இட்லி, பூரி, பொங்கலுக்கு அடிமையாக இருந்துட்டீங்கன்னு வச்சுங்க, நான் செய்கிறதெல்லாம் நீங்கள் சாப்பிட முடியாது. ஆனால் நீங்கள் இட்லி, பூரி, பொங்கலுக்கு நீங்கள் அடிமையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நோய் வரும். நான் செய்கிற உணவை நான் சாப்பிட்டேன்னாக்கா கண்டிப்பாக எனக்கு நோய் வராது. அதே மாதிரி நான் செய்கிற உணவை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா, நீங்கள் இட்லி பூரியெல்லாம் தியாகம் பண்ணால் தான் நான் செய்கிற உணவை நீங்கள் சாப்பிட முடியும். அதாவது நான் செய்கிற உணவுன்னா நான் செய்கிற மாதிரியே நீங்களும் செஞ்சு சாப்பிடணும். நான் செஞ்சு உங்களுக்கு தரப்போகிறதில்ல. அப்போ நான் செய்கிற மாதிரியே நீங்கள் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. புதுசாக கூட நீங்கள் வேறு மாதிரி கூட செய்யலாம். அப்படிப்பட்ட உணவுகளை நீங்கள் சமைச்சு அப்படின்னா உங்களுக்கு உடம்புல நோய் வராது. அப்போ இதில் எது உயர்ந்த உணவு? நான் சமைக்கிற உணவுகள் தான் உயர்ந்த உணவு. நீங்கள் கஷ்டப்பட்டு சமைக்கிற இட்லி, பூரி, பொங்கல்லாம் வந்து மோசமான உணவு, கேவலமான உணவு, நோய்களை உருவாக்குகிற உணவு, குற்ற உணவுகள், அடிமைகளை உருவாக்குகிற உணவுகள். அது
அதனால் வந்து குறைவான நேரம் தான் உணவு சமைப்பதற்கு குறைவான நேரம் எடுத்துக்கணும். 1/2 மணி நேரம் தான் எடுத்துக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டு சமைக்காதீங்க. அந்த உணவு கண்டிப்பாக நோயை தான் தரும். கஷ்டப்பட்டு நீங்கள் சமைக்கிறீங்கனாலே அது உங்களுக்கானதாக இருக்காது. நீங்கள் மற்றவங்களுக்காக தான் நீங்கள் கஷ்டப்பட்டு சமைப்பீங்க. அதே மாதிரி இந்த தத்துவத்தை எல்லாத்துக்கும் பொருத்தலாம். ஒருத்தர் கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு, தினம் 18 மணி நேரம் உழைக்கிறார், 10 12. அப்போ அவர் வந்து அவருக்காக உழைக்கிறாரா, இல்லை மற்றவங்களுக்காக உழைக்கிறாரா? அவங்கவுங்களுக்காக உழைச்சாலே போதும். ஏன் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ரொம்ப 18 மணி நேரம் அப்படி உழைக்கிறாங்கன்னு பார்த்தா, மற்றவங்களுக்காக உழைச்சிட்ருப்பாங்க. அவங்க உழைப்பிலே இது நமக்கான உழைப்பாக இருக்கணும், அது மாதிரி நினச்சிட்டு இது உழைக்கணும். நம்ம ஒரு வேலை செய்கிறோம், தொழில் செய்கிறோம், இது நமக்காக தான் நம்ம உழைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த உணர்வு வரணும். நாம் ஒரு தியாகி, நம்ம மற்றவங்களுக்காக உழைக்கிறோம் அப்படிங்கிற உணர்வு வர்ற மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ 6 மணி நேரம் தான் உழைக்கணும். ரொம்ப நேரம் உழைக்கும்போது, கஷ்டப்பட்டு உழைக்கும்போது, அப்போ நாம் நமக்காக உழைக்கலை, மற்றவங்களுக்காக உழைக்கிறோம், நாம் ஒரு தியாகி அப்படிங்கிற மிகையான மனப்பான்மை வந்துடும். அப்போ வந்து மக்களுக்கு அப்படி ஒரு மனப்பான்மை வரவே கூடாது. அந்த மனப்பான்மை தான் இந்த குடும்ப வாழ்க்கையை தியாகம் செய்வதற்கு காரணம். ஏன் குடும்பத்தோட நேரம் செலவிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, குடும்பத்தோட பெண்கள் காதலுக்கு ஏன் எதிராக இருக்காங்க? காதலிப்பதற்கு இங்கே நேரமே அனுமதிக்கப்படலை. நேரத்தை குடும்பத்துக்கே ஒதுக்கலை, அப்புறம் காதலுக்காக எப்படி ஒதுக்குவாங்க? அவங்க குடும்பத்துக்கு நேரம் செலவிட முடியாமல் பொழப்ப பார்த்துட்டு கிடக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இங்கே யாராவது காதலிச்சுட்டு இருந்தாங்கன்னா அதை பார்த்தா சகிச்சுக்குப்பாங்களா? ஏன் காதலுக்கு அனுமதி இல்லைன்னாக்கா, அவங்கவுங்க பெரும்பாலான மக்கள் குடும்பத்தோடய நேரம் செலவிட முடியாமல் கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது நீ உட்காந்து காதலிச்சுட்டு இருந்தால் இவனுக்கு பார்த்தா எரியுமா எரியாதா? அதனால தான் வயிற்றுச்சல் வருமா வராதா? அதனால தான் காதலிக்காதீங்க, எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது உங்களை பார்க்கும்போது. நாங்களே குடும்ப வாழ்க்கையை தியாகம் பண்ணிவிட்டு குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டுருக்கோம் அடிமைகளாட்டம். நீங்கள் உட்காந்து காதலிச்சுட்டு இருந்தீங்கன்னா எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், எவ்வளோ ஏக்கமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் காதலுக்கு தடை வைக்கிறதுக்கு இது ஒரு காரணம். அதனால் நீங்கள் என்ன தொழில் வேணாலும் பண்ணலாம், ஆனால் நீங்கள் மற்றவங்களுக்காக செய்கிறோம் ஒரு வேலையை அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு வேலையை செய்யாதீங்க. ஏன்னா தொழில்னால் என்ன தெரியுமா, நமக்காக மட்டுமே செய்கிற வேலை இது. என் குடும்பத்துக்காக இந்த வேலை செய்கிறேன், என் பொண்டாட்டி பிள்ளைகளுக்காக இந்த வேலை செய்கிறேன், என் பொண்டாட்டி வீட்டில் உட்காந்து சீரியல் பார்த்துட்டு இருக்காளே வேலைக்கு போகாமல் வீட்டிலே, அவளுக்காக சேர்த்து தான் நான் இந்த கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு வேலை செய்யாதீங்க. தொழில்னால் சுயநலம் நிறைந்தது. எனக்கு உணவை தேடுவது தான் தொழில். இயற்கையில் தொழில்னால் என்னென்னாக்கா உணவை தேடுவது தான். உணவை நேரடி ஆடு மாடு மேயுது, அது வந்து புல் மேயுது, நான் என் குடும்பத்துக்காக புல் மேய்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டா மேயுது. ஆடு வந்து இலைதலைகளை போய் சாப்பிடுது, நான் என் குடும்பத்துக்காகவும் எங்கள் அம்மாவுக்காகவும் எங்கள் அம்மா ஆட்டுக்குட்டிக்காகவும் சேர்த்து தான் நான் புல்லை மேய்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு ஆடு மேயுது. தனது வயிற்றை நிரப்புறதுக்கு தானே பண்ணுது. அப்போ தொழில்னால் என்னென்னாக்கா, நமக்காக மட்டும்தான் நம்ம அந்த வேலை செய்கிறோம். நமது தேவையை பூர்த்தி செய்வதற்காகத்தான் நான் பிறர் தேவை. ஒருத்தர் வியாபாரி மக்களுக்கு வந்து உணவுப் பொருளை விற்பனை செய்கிறார் வைங்களேன், காய்கறிகளை விற்பனை செய்கிறார், பழங்களை விற்பனை செய்கிறார் அப்படின்னா அவர் மற்றவங்களுக்காக தானே வேலை பார்க்குறாரு அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் அவருக்கு ஒரு நினைப்பு இருக்கணும், நான் வந்து எனக்காகத்தான் மற்றவங்களுக்கு வியாபாரம் பார்க்குறேன், அதில் எனக்கு பணம் கிடைக்கும், அதை வச்சு நான் சாப்பிட போகிறேன். அதனால் எனக்காக தான், முக்கியமாக நான் எனக்காகத்தான், எனக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக தான் நான் வந்து பொதுமக்களுக்கு பழங்களையும் காய்கறிகளையும் விற்பனை செய்கிற வியாபாரத்தை நான் பார்க்குறேன் அப்படிங்கிற நினைப்போடு தான் அவர் அந்த வேலையை பார்க்கணும். மற்றபடி அவர் என் குடும்பத்துக்காக, என் பொண்டாட்டிக்காக, என் பிள்ளைகளுக்காக தான் நான் இந்த காய்கறி வியாபாரத்தை பழ வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கும் என் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கும் சேர்த்து தான் இந்த வியாபாரத்தை பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிற நினைப்பா வரக்கூடாது. அப்படின்னா தொழில் செய்கிற மனநிலை அவரிடம் இல்லை என்ற அர்த்தம். குழப்பமாக இருக்கார், தியாக மனப்பான்மை போல் பேசுகிறாரு அப்படின்னு. ஏன்னா அவர் என்ன சொல்கிறார், நான் எனக்கும் என் மனைவிக்கும் என் பிள்ளை குட்டிகளுக்கும் சேர்த்து தான் இந்த வேலையை நான் பார்க்குறேன் அப்படின்னா அதில் பாருங்கள் உண்மையிலே நியாயம் இருக்கா பாருங்கள். ஏன்னா அவங்க மனைவி அவங்க தேவைக்கு அவங்க வேலை பார்க்க வேண்டியதுன்னு, அப்போ அவங்க வேலை பார்க்கணும். அப்போ மனைவிக்காக நீ வந்து கஷ்டப்படுறதுங்கிறது வந்து மனைவியை சோம்பேறி ஆக்கிற வேலை, அடிமைப்படுத்துறதுக்கு நீ அந்த மாதிரி வேலை பார்த்துட்ருக்க. சரி, பிள்ளைகளுக்காக வேலை பார்க்குறது அப்படின்னா அந்த மாதிரி பிள்ளைகளுக்காகவும் ஒருத்தர் வந்து நான் வேலை பார்க்குறேன் சம்பாதிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு மனப்பான்மை வந்து யாருக்கும் வரக்கூடாது. ஏன்னா தொழில் என்பது சுயநலன் இருந்து. அப்போ பிள்ளைகளுக்கு யார் காசு கொடுப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அரசாங்கம் கொடுக்கணும். அரசாங்கம் வந்து பிள்ளைகள் வந்து படிக்கிற செலவு, மருத்துவ செலவு, எல்லா செலவையும் வந்து வேலைக்கு போகிற வரைக்கும் அரசாங்கம் ஏற்றுக்கணும். அதுதான் வந்து அது ஒரு உரிமை. ஏன்னா எல்லோரும் நம்ம கட்டுற வரியில் தானே அந்த கவர்மெண்ட் வந்து உருவாகுது. அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கையை எளிதாக்கணும்ல.
இப்போ வந்து அந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து பிள்ளைகளுக்கு தேவையான செலவை வந்து அவங்க வேலை செய்கிற போகிற வரைக்கும் மாதந்தோறும் கொடுக்குறாங்க அப்படின்னா மனித வாழ்க்கை எளிதாகிடும், பெற்றோர்களுக்கு சுமை குறைஞ்சிரும், பெற்றோர்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இன்றைக்கி பிள்ளைகளுக்காக அவங்க தியாகிகள் போல் தங்களுடைய இன்பங்களை தியாகம் பண்ணிட்டு வாழும்போது மகிழ்ச்சி வாழ்க்கையில் குறைஞ்சி போதா இல்லையா? மனித வாழ்வில் மகிழ்ச்சி என்பது குறைந்து போகுதா இல்லையா? அதனால் எப்போ மனித வாழ்க்கை எளிதாக இருக்கும் அப்படின்னா, தொழில் செய்யும்போது நான் எனக்காகத்தான் இந்த வேலை செய்கிறேன், நான் ஒரு டெய்லர், நான் ட்ரெஸ் தைக்கிறேன், மற்றவங்களுக்காக தான் தைச்சி கொடுக்குறேன், ஆனால் எனக்காக தான் தைக்கிறேன், என் குடும்பத்துக்காக, என் பொண்டாட்டி பிள்ளைகளுக்காகலாம் நான் இதை செய்யலை. என் பொண்டாட்டி வந்து அவளுக்கு செஞ்சுப்பா, அவளுக்கு தேவையானதை அவள் செஞ்சுப்பா. பிள்ளைகள் வந்து இப்போ அரசாங்கம் கொடுக்கணும், வரிங்கிறது மக்களுடைய வரி பணத்தில் தான் அரசாங்கம், அதுக்கு தான் அரசாங்கத்தை உருவாக்கி வச்சுருக்கோம். நம்ம எளிதாக வாழ்வதற்காக தான் அரசாங்கத்தை நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம். நம்ம வரி கட்டுறோம், ஒவ்வொரு உணவுப் பொருளையும் ஒவ்வொன்றுலேயும் வரி போகுது இந்த கவர்மெண்ட்டுக்கு. அந்த பணம்லாம் எங்கே போகுது? எப்படி தேவையில்லாமல் எங்கேயாவது போகுதா? அதெல்லாம் பார்க்கணும். அப்போ நம்ம வசதிக்காக தான் நாம் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி வச்சுருக்கோம், அரசாங்கம் என்கிற அமைப்பு. அப்போ அதில் வந்து நாம் என்ன பண்ணுறோம், பிள்ளைகளோட கல்வி செலவு, மருத்துவ செலவு, உணவு செலவு எல்லாத்தையும் நீங்கள் ஏற்றுங்க, கவர்மெண்ட் ஏற்றுக்கோங்க, படித்து முடித்து வேலைக்கு போகிற வரைக்கும். அது மாதிரி பெற்றோர்கள் வந்து சுதந்திரமாக வாழ்வாங்க. பெற்றோர்கள் வந்து கொஞ்சம் இப்போ வந்து பிள்ளைகளுக்காகவே தியாகிகள் போல் வாழும்போது பிள்ளைகள் வந்து குழம்பிடுவாங்க. பாரு, நமக்காக இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்களே நம்ம அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழம்பிடுவாங்க. பெற்றோர்கள் மகிழ்ச்சியாக வாழணும், அவங்களுக்காக வாழணும், அதை பார்க்குற பிள்ளைகள் அப்போ நாமளும் நமக்காக வாழணும் அப்படிங்கிற எண்ணம். இதுதான் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அதிகரிப்பதற்கான வழி. அப்போது நீங்கள் உங்களுக்காக வாழணும் அப்படின்னா, அதாவது நான் வந்து எனது குடும்பத்துக்காக ஒருத்தன் வந்து தனக்காக உழைக்காமல் தன்னுடைய குடும்பத்துக்காக உழைக்கிறேன் அப்படிங்கிற மனப்பான்மை எப்போ வரும் அப்படின்னா, அவன் அளவுக்கு அதிகமான நேரம் உழைக்கும் போது தான் வரும். ஒரு 6 மணி நேரம் நீ வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வர்ற அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு வந்து நான் என் குடும்பத்துக்காக உழைக்கிறேன், பொண்டாட்டி பிள்ளைகளுக்காக உழைக்கிறேன் அப்படிங்கிற நினைப்பு உனக்கு வராது. ஏன்னா 6 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு ஒரு நாள் வந்து உனக்கு உன்னுடைய தேவைக்கு மட்டும்தான் உன்னால் பூர்த்தி பண்ணிக்க முடியும். நீ 6 மணி நேரத்துக்கு மேலே வேலை செய்கிற அப்படின்னா கண்டிப்பாக அதில் உனக்கு நிறைய கிடைக்கும் போது நீ என்ன பண்ணுவேன், ஆட்டோமேட்டிக்காக உன் பொண்டாட்டி கொடுப்ப, பிள்ளைகளுக்கு கொடுப்ப. பொண்டாட்டியாக இருந்தால் புருஷன்கிட்ட கொடுப்பாங்க, இல்லை பிள்ளைகிட்ட கொடுப்பாங்க. அப்போ அளவுக்கு அதிகமான நேரம் வேலை செய்யும்போது அந்த உழைப்பினால் வந்த பணத்தை நீ மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது உனக்கு நாளடைவில் உன்னுடைய மனப்பான்மையே மாறிடும். மற்றவங்களுக்கு கொடுக்குறதுக்காக தான் நீ அளவுக்கு அதிகமான நேரம் வேலை பார்க்குற அப்படிங்கிற, அப்போ மற்றவங்களுக்கு கொடுப்பதற்காக நம்ம அளவுக்கு அதிகமான நேரம் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற நினைப்பு வந்துடும். புரியுதா? அதனால் 6 மணி நேரம் ஏன் வேலை பார்க்கணும் அப்படின்னா, அப்போ தான் நான் எனக்காக வேலை பார்க்குறேன், எனது உணவு தேவைக்காக, எனது பொருட் தேவைக்காக, எனது ஆடைகள் இது போன்ற தேவைகளுக்காக நான் வேலை பார்க்கிறேன். அதுக்கு 6 மணி நேரம் பார்த்தா போதும். அப்புறம் வந்து என் மனைவிக்காக நான் பார்க்க வேண்டிய தேவையில்ல. மனைவி அவங்களுக்கு தான் 2 கை இருக்குது, கால் இருக்குது, எதுக்கு கொடுத்து வச்சுருக்காங்க அந்த 2 கையும் காலும்? மடக்கிட்டு உட்காரவா? அப்போ வந்து அதுக்காக கொடுத்துருக்காங்க. கிழங்கு மாதிரி 2 கை 2 கால் வச்சுக்கிட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு, அப்போ அது வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, அவங்களும் வேலை செஞ்சு அவங்களுடைய உடம்பு தேவைக்கு உடலுக்கு தேவையான உணவை சம்பாதிக்கணும், அவங்க தான் உழைக்கணும். அதுக்காக தான் அந்த 2 கை கால்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க தேவைக்கு போவாங்க, புருஷன் தன்னுடைய தேவைக்கு போய் உழைச்சிப்பான். அது மாதிரி பிள்ளைகளாக இருந்தால் கவர்மெண்ட் கொடுக்கணும். சரி, கவர்மெண்ட் கொடுக்கலையா, அப்போ வேணால் நீங்கள் 2 பேரும் ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கோங்க. ஒரு குடும்பத்திற்கான பொருளாதாரத்தை கணவனும் மனைவியும் சரிசமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதை அளவுக்கு அதிகமாக ஆசைப்படக்கூடாது கணவனிடம் இருந்து. இப்போல்லாம் நிறைய பொண்ணுங்கள்லாம் சோசியல் மீடியாவில் பார்த்தா, என் புருஷன் 20,000 சம்பாதிக்கணும், 80,000 சம்பாதிக்கணும், என்ன வேலைக்கு போய் சொல்ல கூட நான் வீட்டிலே இருப்பேன் அப்படி இப்படின்னு இன்னும் பெரிய இவ்வளோ மாதிரி பேசிட்டு இடையிறாரு. பெரிய வானத்துலேருந்து வந்த இவ்வளோ மாதிரி வந்து பெரிய அதிசயங்களை நிகழ்த்த போகிறது மாதிரியும் தன்னை ரொம்ப மிகையாக நினச்சிக்கிறாங்க. ஏதோ வந்து ஆண்களை வந்து ஏதோ பரிதாபப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரியும், அது ஏதோ அந்த மாதிரி ஏதோ தான் வந்து ரொம்ப டிமாண்டுக்குள்ள அதாவது ரொம்ப தேவைப்படுகிற ஒரு நபர் அப்படின்ற மாதிரி அவங்க தன்னை மிகப்படுத்திக்கிறாங்க. அப்புறம் கல்யாண வாழ்க்கைக்குள்ளே போகும்போது தான் தெரியுது அவங்க நினப்பு தான் பொழப்ப கொடுக்கும் அப்படின்ற மாதிரி. அதனால் குடும்ப பொருளாதாரத்தை பகிர்ந்துக்கும் போது ஒரு குடும்பத்துக்கு ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ தேவை அதை சரிசமமாக பகிர்ந்துக்கணும். குடும்பத்தோட தலைவர் ஆண் என்பதால், தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் ஆண் தான் குடும்பத்தின் தலைவர் என்பதால் கூடுதலாக ஒரு 2,000 ரூபாய் கொடுக்கணும் இந்த குடும்பத்துக்கு, அவ்வளோதான். அது வந்து அரசாங்கமே இதெல்லாம் தீர்மானிக்கணும். நீ குடும்பத் தலைவர் என்பதால் கூடுதலாக நீ 10,000 கூட 20,000 கூடலாம் வாங்கவே கூடாது. அதுக்கு ஆண் ஒத்துக்கவே கூடாது. அதனால் வந்து பெண்கள்கிட்ட முதல்ல ஏமாறாமல் ஆண்கள் கற்றுக்கணும். பெண்கள் வந்து அவங்க வந்து எப்படி ஆண்களை சுரண்டுறது, பெண்கள் முதல்ல ஆண்கள்கிட்ட நேர்மையாக இருக்க கற்றுக்கோங்க.
ஆண்களை சுரண்டாமல் இருக்க கற்றுக்கோங்க. சலுகைகளை எதிர்பார்க்காதீங்க. ஆண்களுக்கு ஒரு தெளிவு இருக்கணும், ஒரு நியாயம் இருக்கணும். இது தப்பு அப்படின்ற அந்த கோபம் வரணும். சும்மா அது மனைவியாகவே இருந்தால் கூட, அவள் ஒரு பேரழகியாக கூட இருந்தால் கூட, அதனால் அவனுக்கு ஊர்வலத்தில் நிறைய பெருமையாக இருந்தால் கூட, ஒரு ஒரு தவறான நோக்கத்து ஒரு சுரண்டுறது. ஒரு ஆண் தனது உழைப்பை சுரண்ட யாரையுமே அனுமதிக்கக்கூடாது. இப்போ மனைவிகிட்ட அவன் ஏமாந்தான்னா கண்டிப்பாக வெளி உலகத்தில் போகிற வர இடங்களில் ஏமாறுவாங்க கண்டிப்பாக. ஏன்னா ஒரு இடத்துல ஏமாந்தால் கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் ஏமாறுவாங்க. நீங்கள் ஒரு இடத்துல வெளிப்பாக இருக்கணும். எங்கே எளிதாக இருக்குதோ அங்கே வெளிப்போடு இருக்கணும். இப்போ மனைவிகிட்ட வெளிப்போடு இருக்கிறது எளிது. மனைவிகிட்ட கேள்வி கேட்கலாம். இது எப்படி நான் உனக்கு தரணும்? உனக்கு எதுக்கு இவ்வளோ பணம் நான் தரணும்? இது குடும்பத்துக்காக கொடுக்குறோம். அது குடும்பத்துக்காக கொடுக்குற படத்தில் நம்ம 2 பேரும் எடுத்து செலவு செய்ய போகிறோம், கணக்கு வழக்கு எழுத போகிறோம். மற்றபடி எதுக்கு உனக்கு நான் அவ்வளோ செலவு செஞ்சு உனக்கு எதுக்கு நான் நகையெல்லாம் செஞ்சு போடணும்? உனக்கு தேவைன்னா நீ வாங்கி போட்டுக்கோ அப்படின்னு அந்த அளவுக்கு தான் அந்த உறவுக்கான மரியாதை கூட. அதனால் அப்படி நீங்கள் வாங்கி கொடுக்கலன்னா அவள் உங்களை விட்டு பிரிஞ்சு போய்விடுவாளா? பிரிஞ்சு போகிறவட்ட போய் எதுக்கு நீங்கள் அந்த மாதிரி அவனால் நேசம் என்பது ஒருத்தர் அன்பு செலுத்துகிறாங்க பொருட்கள் இதை வச்சு இல்லை. அதையும் தாண்டி வேற ஒன்றுக்காக ஒரு உறவு என்பது ஏற்படுகிறது, அது தொடர்கிறது. அப்படி தான் இருக்கணும். அதனால் இந்த மாதிரி நேர்மையாக யாரையும் பெண்கள், குறிப்பாக பெண்கள் ஆண்களுடைய உழைப்பை சுரண்ட அனுமதிக்கக்கூடாது. அது மாதிரி ஆண்களும் இந்த பெண்களை சுரண்டக்கூடாது. வீட்டில் போய் அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா, நகை போடுறது, இந்த மாதிரி ஆண்களும் சுரண்டுறது. பெண்கள் வேலைக்கு போயிட்டு வந்தாங்கன்னா முழு சம்பளத்தையும் ஆண்கள்கிட்ட கொடுத்துடணும். அந்த மாதிரியான ஒரு நடைமுறையெல்லாம் இருக்கக்கூடாது. நியாயம்னு ஒன்று இருக்குது. ஒரு குடும்பத்தில் எது நியாயமோ அதை செய்யணும். எது நியாயம் அப்படின்னு தேடி பார்த்து இதுதான் நியாயம், இதை தான் நம்ம நடைமுறைப்படுத்தணும் அப்படின்ட்டு பண்ணணும். சும்மா ஒரு தலைபட்சமாக பண்ணக்கூடாது. அதனால் பெண்கள் இப்போ ஆண்களை பெண்கள் நிறைய பேர் சுரண்டுறாங்க. பெண்கள் வேலைக்கு போகிறாங்க, அவங்க சம்பளத்தை ஆண்கள் தான் எடுத்துக்கிறாங்க பெரும்பாலும். அப்போ அதுவும் ஒரு பெரிய சுரண்டல் தான். அதனால் தப்பை யார் செஞ்சாலும் அது தப்பு தான். அதனால் அதெல்லாம் திருத்திக்கணும். இல்லைன்னா அவங்களுக்கு தான் அது ஒரு குற்றம். நீ யாராக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும் சரி, யாரை ஏமாத்தினாலும் அதுக்கு தண்டனை உண்டு. அதுதான் நோய்கள் என்பது இந்த மாதிரி சின்ன சின்ன குற்றங்கள் செய்கிறோம்ல. யாருக்கு கேட்க போகிறா, இதை எல்லோரும் ஈஸியாக எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்கிற சின்ன சின்ன குற்றங்கள் தான் அது நமக்கு நோய்களாக மாறுது. இந்த மாதிரி குற்றங்கள்னால நம்ம நமக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மை, நம்மளை பற்றி ஒரு உயர்வான மனப்பான்மை வராது. அப்போ யாராவது நம்மளை ஏதாவது சொன்னாங்க நமக்கு கோவம் வரும். நம்மளை பற்றியே நம்ம தாழ்வாக நினைக்கிறதுனால மற்றவங்க மற்றவங்களும் நம்மளை தாழ்வாக தான் நினைப்பாங்க. தாழ்வாக நினைக்கும் போது நமக்கு கோவம் வரும், சண்டை வரும், சச்சரவு வரும், மனசில் அமைதி இருக்காது. அதனால் நாம் நம்மளை உயர்வாக நினச்சா தான், மற்றவங்க நம்மளை தாழ்வாக நினச்சாலும் அதை பற்றி நமக்கு கோவம் வராது. அதனால் இந்த உலகம் நம்மளை எப்படி வேணாலும் நினைக்கணும், நாம் நம்மளை உயர்வாக நினைக்கணும். அப்போ தான் நாம் அமைதியாக இருக்க முடியும். அதுதான் தாழ்வு மனப்பான்மையோட நாம் நம்மளை நாமே இழிவுபடுத்திக்கிட்டோம். அப்படின்னு நம்ம நடந்துக்கிற முறை தான், நம்ம வீட்டில் நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அதுதான் நம்முடைய மனப்பான்மையை தீர்மானிக்கும். அது வீட்டிலே நம்ம கரெக்டாக நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நாம் ஒரு உயர்வு மனப்பான்மை நமக்கு அமையும். அப்போ இந்த உலகம் நம்மளை எந்த வகையிலையும் ஏதாவது விமர்சனம் பண்ணாலும் சரி, நம்மளை தாழ்த்துக்கிற மாதிரி விமர்சனம் பண்ணாலும் அதை பற்றி நம்ம கவலைப்பட மாட்டோம். உண்மையிலே நம்ம தாழ்வு மனப்பான்மையோடு இருந்தாலும் வச்சுக்கோங்க, அந்த உலகம் விமர்சனம் செய்யும்போது நமக்கு கோபம் வரும். ஏன்னா உண்மையை தானே சொல்கிறாங்க, அப்போது கோபம் வரும் நமக்கு. அப்போது மனசில் அமைதி இல்லாமல் போகும். அதுதான் நோயாக மாறும். மனசில் அமைதி இல்லைன்னா உடம்புலேயும் அமைதி இல்லாமல் போயிடும். அப்போ நோய்கள் வர ஆரம்பிச்சிடும். நோய்கள் என்பது தண்டனை, குற்றங்கள் செய்வதற்கான தண்டனை, குற்ற உணர்ச்சியின் தண்டனை. குற்ற உணர்ச்சிகளால் ஏற்படுவது தான் நோய்.